பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா அப்பா அம்மா? கிடையாது. நம்ம பிள்ளை அழகாக படித்து போலீஸ் ஆகணும், அடுத்து என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்புறம் அடுத்து புரியல, டீச்சர் ஆகணும், எல்லாமே அப்படி தானே விரும்புவாங்க. பாருங்க, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுனா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, அழகா நம்ம பையனை படிக்கணும் பாருங்க, அவங்களோட வயிற்று கூட என்ன பண்ணுவாங்க, வயிற்றுக்கு சரியாக சாப்பிடாம நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கூட சில டைம் என்ன பண்ண மாட்டாங்க, கவனிச்சிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை போயிட்டு நீங்கள் போய் நல்லா படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கஷ்டப்படுற குடும்பம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க போயிட்டு என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துன்னு போட்டு சில சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, பசங்களோட சேர்ந்து சரியாக படிக்காததுனால இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் கூலி வேலை செய்கிற பிள்ளைங்க தான் அவங்க கஷ்டப்பட்டு வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் சில பசங்க வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை யோசித்து மனசில் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற நினைக்கிற பசங்க தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நல்லா படிக்கிறாங்க. ஆனால் யோசிக்காமல் யாரோ படிக்க வைக்கிறாங்க, யாரோ காசு கட்டி ஃபீஸ் கட்டி என்ன பண்ணுறாங்க, கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க என்ன பண்ண கஷ்டம்னு அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சில பிள்ளைங்க என்ன பண்ண முடியல, படிப்பை கவனம் செலுத்தும்.